ஒருவர் அவசரமா தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர வெளிய கூப்பிடுறாரு. அந்த உள்ள இருந்து வெளிய வந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார். வந்தவர் சொல்றாரு, "என்னுடைய மாடு உங்களுடைய பசுவ முட்டி கீழ தள்ளிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். இந்த சூழ்நிலையை உணர்ந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய மாட்டுக்கு நஷ்டஈடு கேட்க தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக மாடு முட்டுவது என்பது ஒரு இயல்பான விஷயம், இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போகணும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார். இதை கேட்ட அந்த வந்தவருக்கு, ஆமாங்க, அவசரத்துல நான் தவறுதலா என்னுடைய மாடு உங்க பசுவை முட்டி கீழே தள்ளிடுச்சு, நான் மாத்தி சொல்லிட்டேன், மாடு முட்டுறது ஒரு இயல்பான விஷயம், இதை கண்டுக்காம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் போயிடுறார். ஆம் நண்பர்களே, நிறைய நேரங்கள்ல வந்தவங்க என்ன சொல்றாங்க, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்கன்றத முழுமையா கேட்காமலே நாம் ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கும் போது இந்த மாதிரி குழப்பங்கள் தான் ஏற்படும். இதை உணர்ந்து நடந்தால் ஒவ்வொரு நாளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.